ஆகணும் சிஎஸ்கேவை. எனக்கு ரொம்ப க்ரூஷியல் மேட்ச்சு இந்த மேட்ச்சு. சிஎஸ்கே தலை வந்தால் இப்படி அடிக்கிறாரு, தளபதி வந்தால் அப்படி அடிக்கிறாரு. 13வது ஓவரே கொண்டு வர வச்சிட்டிங்களே டாடி. விராட் கோலி கம்ஸ். தலை ஸ்ட்ரைக்கில், விராட் கோலி பவுலிங்கில். அண்ட் இன்க்ரெடிபிள் மேட்ச் எவர் இன் த வேர்ல்டு. இந்த மாதிரி என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? இப்போ பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. அண்ட் தலை அடிக்காதீங்க, தலை அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. How is that? Not out. Yes, தலை தோனி அவுட் ஆயிட்டாரா? ரிவ்யூ எடுக்காதீங்க. டிஆர்எஸ் ஒர்க் ஆகிடும். தலையோட டிஆர்எஸ் ஒர்க் ஆகும். வேணாம் தலை, நாட் அவுட்டுன்னு சொல்லிட்டு தலை தோனி கான். விராட் கோலி ஸ்ட்ரைக்ஸ் அவுட். தலை தோனி வாவ். விராட் கோலி ஃபார் எ ரீசன். அங்கே பாரு, எல்பிடபிள்யூக்கு தலை தோனி கிளம்பிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ் அஸ்வின் அண்ணா வந்துட்டாருங்க ஒரு வழியா. இப்போ தான் மக்களே அப்படியே மேட்சுக்குள்ளே ரிட்டர்ன் வந்த மாதிரி இருக்குது எனக்கு. நான் தலை ரொம்ப சூப்பராக ஆடிட்டு இருந்தார். இஷ்டத்துக்கு கேப்பை பார்த்து பிக் பண்ணி அடிச்சிட்டு இருந்தார். இனிமேல் அப்படி அடிக்க யாரும் இல்லை. 14வது ஓவரே விராட் கோலி இறக்குறது சாதாரண விஷயம் இல்லை. இருந்தாலும் விராட் கோலி தலையோட விக்கெட் எடுத்துட்டார்ல, இதுக்கு தான் விராட் கோலி இறக்கி ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணார், ஆனால் ஸ்ட்ரைட் டு த ஃபில்டராக போச்சு. இனிமேல் யாரும் அடிக்க மாட்டாங்க. ஜட்டு பாய் அவுட் ஆகிட்டா முடிஞ்சு. ஜட்டு பாய் மட்டும் அவுட் ஆகணும். இதுக்கு ஜட்டு பாய் சீக்கிரம் போங்க பாய், அவுட் ஆகிட்டு. பவிலியனுக்கு நடக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் அஸ்வின் அவுட்டுன்னு சொல்லியிருக்காரு அஸ்வின், ஆனால் நாட் அவுட் சொல்லியிருக்காரு அம்பையரு. என்ன செய்கிறதுன்னு தெரில. ரிவ்யூ எடுக்கிறேன், ஆனால் ரிவ்யூவும் ஒஸ்ட் ஆகிடுச்சு. என்ன மக்களே இது? அண்ட் நம்ம விராட் கோலியை வச்சு ஒரு விக்கெட்டு, அதுவும் ரொம்ப க்ரூஷியல் விக்கெட்டு தூக்கிட்டோம். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏமாய்ந்தி அண்ட் மக்களே எங்கே பாருங்க, இந்த பாலை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், போல்ட் ஆயிடுவார். அடிச்சிட்டாரு 4. மக்களே பார்த்தீங்கன்னா 39.